வகுப்பு 3 குடும்பம் பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, எங்கள் வகுப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். பகுதி 1 ரமாவின் குடும்பம் மற்றும் பல்வேறு வகையான குடும்பங்களை பற்றி பேசினோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இன்று பகுதி 2 குடும்ப மரம் மற்றும் குடும்ப பெயர் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு குடும்பத்தின் சிறப்பு மதிப்புகள் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள். வாருங்கள் குழந்தைகளே, ஒன்றாக கற்றுக்கொள்வோம். முதலில் மன வரைபடத்தை பாருங்கள். குடும்பம்: தாத்தா, பாட்டி, பெற்றோர், மாமாக்கள், அத்தைகள், சகோதரர், சகோதரி மற்றும் உறவினர்கள். தலைப்புக்கு செல்வதற்கு முன் இந்த புதிய முக்கிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். குடும்ப மரம்: மூதாதையர்கள், கொள்ளு தாத்தா பாட்டி, வயதானவர்கள், சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள். முதலில் நாம் குடும்ப மரம் என்றால் என்னவென்று பார்ப்போம். ஒரு குடும்ப மரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூதாதையர்களின் பெயர்களை வரிசையாக காட்டுகிறது. இது நம் குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிய உதவுகிறது. உதாரணமாக, ரமாவின் குடும்ப மரத்தை பாருங்கள். ரமாவின் தாத்தா ரங்கையா, பாட்டி கங்கம்மா. அவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். ஸ்ரீனிவாஸ் ராதாவை மணந்தார். வெங்கட் அனுராதாவை மணந்தார். சுஜாதா ரமணாவை மணந்தார். ஸ்ரீனிவாஸ் மற்றும் ராதாவுக்கு ரமா மற்றும் லதா என்ற 2 மகள்கள் உள்ளனர். வெங்கட் மற்றும் அனுராதாவுக்கு ஒரு மகன் உள்ளனர். அவன் பெயர் சுனில். சுஜாதாவிற்கும் ரமணாவுக்கும் பிரசாந்த் மற்றும் அகிலா என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். ரமாவின் குடும்ப மரத்தை புரிந்து கொண்டீர்களா? நல்லது. இப்போது செயல்பாட்டு நேரம். குடும்ப மரத்தை பார்த்து உறவுகளை நிறைவு செய்யுங்கள். பின்வருபவை எவ்வாறு தொடர்புடையவை? 1. ஸ்ரீனிவாஸ் கங்கம்மாவிற்கு மகன். 2. அனுராதா ரங்கையாவிற்கு மருமகள். 3. ஸ்ரீனிவாஸ் சுனிலுக்கு மாமா. 4. அகிலா ரங்கையாவிற்கு பேத்தி. 5. சுஜாதா லதாவுக்கு அத்தை. 6. ஸ்ரீனிவாசன் ரமாவிற்கு அப்பா. 7. லதா ரமாவிற்கு சகோதரி. 8. பிரசாந்த் அகிலாவிற்கு தம்பி. 9. சுனில் ரங்கையாவிற்கு பேரன். 10. சுஜாதாவிற்கு ரமணா கணவன். உறவுகளை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து நாம்
குடும்ப பெயர் என்றால் என்னவென்று பார்ப்போம். ஒரு குடும்ப பெயர் என்பது நமது குடும்ப பெயர். இது நம் பெற்றோர், சகோதர சகோதரிகளுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் பெயர். நாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இது காட்டுகிறது. உதாரணத்திற்கு, என் பெயர் சிலுக்குரு ரமா. ரமா என்பது என் பெயர். சிலுக்குரு என்பது என் குடும்ப பெயர். எங்கள் குடும்பத்திற்கு இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? எனது மூதாதையர்கள் சிலுக்குரு என்ற இடத்திலிருந்து வந்தவர்கள். அதனால்தான் என் குடும்ப பெயர் சிலுக்குரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது போன்ற வித்தியாசமான பின்னணி உள்ளது. இது குடும்ப பெயரை பற்றிய தெளிவான புரிதலை அளிக்கிறது. அடுத்து நாம் முதியவர்கள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு எப்படி உதவலாம் என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே, பல குடும்பங்களில் தாத்தா, பாட்டி போன்ற வயதானவர்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த மகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். நாம் அவர்களுக்கு அன்பாக இருந்து உதவ வேண்டும். வயதானவர்களால் தாங்களாகவே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நாம் அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். மேலும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை செய்து உதவ வேண்டும். சில குழந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள். சிலர் சக்கர நாற்காலி அல்லது கேட்கும் கருவியை பயன்படுத்துவார்கள். நாம் அவர்களுடன் நட்புடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவைப்படும் போது உதவ வேண்டும். அவர்களுடன் விளையாட வேண்டும். கருணையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகளே, நாம் அன்பாக இருக்கும்போது உலகை மகிழ்ச்சியான இடமாக மாற்றுகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பார்ப்போம். குடும்ப மரம் மற்றும் குடும்ப பெயரை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் வயதானவர்கள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளிடம் கருணை காட்டவும் கற்றுக்கொண்டோம். எனவே எப்போதும் உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். வீட்டில் உதவுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அவர்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள். உங்கள் வீட்டு மதிப்பீட்டை செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மாணவர் அறிவு மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. உங்கள் உறவுகளை டேஷ் என்று அழைப்பீர்கள். கேள்வி 2. தாயின் தாய் டேஷ். கேள்வி 3. தந்தையின் தந்தை டேஷ். கேள்வி 4. தந்தையின் சகோதரி டேஷ். கேள்வி 5. தாயின் சகோதரன் டேஷ். சரியா தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. ஒரு குடும்பம் நமது அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. சரி அல்லது தவறு? கேள்வி 2. நமது அண்டை வீட்டார் நமது உறவினர்கள். சரி அல்லது தவறு? கேள்வி 3. வருமானத்தை விட செலவு அதிகமாகும் போது நமது பொருளாதாரம் மேம்படும். சரி அல்லது தவறு? கேள்வி 4. நம் பொருட்களை அவற்றின் இடங்களில் வைத்திருக்க வேண்டும். சரி அல்லது தவறு? கேள்வி 5. எளிமையே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிறந்த கொள்கை. சரி அல்லது தவறு? பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1.
குடும்பம் என்றால் என்ன? உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? கேள்வி 2. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? ஏன்? பாடத்திட்டம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? தாளை தயார் செய்து சரியான இடங்களில் டிக் செய்யவும். உங்கள் பெற்றோரின் உதவியுடன் உங்கள் குடும்ப மரத்தை வரையவும். மேலும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை எழுதுங்கள். உங்கள் குடும்பத்தின் படங்களை ஒட்டவும்.